அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சொன்னாங்க சின்ன படங்களுக்கு ஆதரவாக ஆர்வி உதயகுமாரும் பேரரசும் எப்பவுமே, அப்புறம் ராஜன் சாரும், நாங்கள் 3 பேரும் கிட்டத்தட்ட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டால் நாங்கள் 3 பேரும் 90% படங்களுக்கு, சின்ன படங்களுக்கு நாங்கள் 3 பேர் இருப்போம். இடையில் அவர் கொஞ்சம் உடம்பு சுமாராக இருந்தால், அண்ணே நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு நாங்கள்லாம் திட்டி விட்டோம். அதனால் கொஞ்ச நாள் அவர் தலைமறைவில் இருந்தார். ஏன்னா திடீர்னு பார்த்தா இன்றைக்கி அண்ணன் வந்துட்டார். சூப்பர், நல்ல தெளிவாக இருக்காங்க அண்ணன். அண்ணனுடைய உடல் நலத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் நீண்ட ஆயுளோடு, ஏன்னா அவர் இலவசமாக குழந்தைங்களை படிக்க வைக்கிற ஒரு ஸ்கூல் நடத்துகிறாரு. அவரை விட உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் என்னை பொறுத்தவரையில் எங்கள் அண்ணன். அவர் என்னுடைய முதல் படத்திலேயே ஒரு காட்சியில் நான் அவரை நடிக்க வச்சுருக்கேன் 1988. ஸோ என்னுடைய மரியாதைக்குரிய நடிகர், திரைப்பட விநியோகஸ்தர் சங்க தலைவர், தயாரிப்பாளர், அவர் இல்லாத சங்கமே கிடையாது. அப்போ இந்த திருட்டு விசிடி, திருட்டு கேசட்டெல்லாம் வெளியிட்ட டைமில் உள்ளுக்குள்ளே கடைக்குள்ளே பூந்து அவனுங்களை அடித்த ஒரே ஆள், தமிழ் திரை உலகத்தை காப்பாற்ற பிறந்த ஒரே சிங்கக்குட்டி அவர் தான், எங்கள் அண்ணன் தான். ஸோ அவர் உண்மையை உறக்க சொல்வார், யாருக்கும் பயப்பட மாட்டார். ஸோ உங்கள் மாதிரியான ஆளுமை மிக்கவர்கள் எல்லா சங்கத்துலேயும் இருக்கணும். அப்போ தான் அந்த சங்கங்கள் நல்லாயிருக்கும், திரையுலகம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அது நடக்குமான்னு தெரியல. எங்கே நம்ம தயாரிப்பாளர் சங்க ஈசி உங்கள் மாமனார் எங்கப்பா? அவர் இப்போ கிளம்பிடுவார். வந்தவுடனே அவர் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுவார். முதல்ல நான் அப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன். இன்றைக்கி என்னை வச்சு செஞ்சிட்டாங்க. எல்லோரும் நெஞ்சுருக என்னை பாராட்டி நானே கடைசியில் பேசுகிறேன், விட்ருங்கப்பா, நானே உட்காந்துட்டேன். நான் மிக பிரமாதமாக பேசினாங்க எல்லோரும். இந்த படத்தோட பேர் ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. தயாரிப்பாளர் சார் எங்கே? அவர் தயாரிப்பாளரை காணும். இப்போ அவருக்கே போர் அடிச்சு வெளியே போயிட்டாரா? சரி, பரவாயில்ல, விடுங்க. இணை தயாரிப்பாளர், உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் அவரோட சேர்ந்து இங்கே நுழைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய ப்ரெசன்ஸ் இந்த படத்துக்கு வெற்றியை சேர்த்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் நகரத்தார் ராஜா, அங்கே போய் கர்நாடகாவிலையும் நம்ம நகரத்தாரை விடாமல் அங்கே வச்சு கர்நாடகா திரையுலகத்துலேயும் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து கலக்கிட்டுருக்கிறாருன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய முயற்சி தான் முதல் தமிழ் படமா உங்களுக்கு? எத்தனை? ஓகே. இதுதான் முதல் திரைப்படம் உங்கள் பேரில் வர்றது. வாழ்த்துக்கள். முதல் படமே சிங்கக்குட்டியாக இருக்கட்டு. அதான் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி என் தம்பி சொன்னார் பேரரசு, அது சிங்கக்குட்டியாக வரணும் அப்படின்னு உங்களை மனமார்ந்த வாழ்த்துக்களோடு உங்களை. என்னண்ணே? அடுத்த படத்தோட ராஜா இல்லை, அடுத்த படம் ராணி வீட்டு செல்லக்குட்டின்னு வைங்க. அது என்ன ராஜாவையே வச்சு ராணி வேண்டாமா? கொஞ்சம் கிளுகிழுப்பாக இருக்கும்ல. சரி, பரவாயில்ல. நான் ஒரு டைட்டில் சொன்னேன், ராணி வீட்டு செல்லக்குட்டி. என் படமா அது? அவர் படம். இந்த நாய்க்குட்டி, பன்னிக்குட்டி, இதெல்லாம் இவர் என் தம்பி. சரி, இப்போ நல்ல அருமையான கதை விளக்கத்தை கதை சொல்லிகிட்டே இருக்கிறாரா நமக்கு. இது யாருக்காக கதை சொல்கிறாரு, எதை நோக்கி இந்த கதை செல்கிறதுன்னு நான் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா நம்ம பேரரசு ஒரு கதை சொன்னார்னு அதில் ஏதாச்சும் ஒரு பொடி வச்சு தான் சொல்லுவார். அந்த பொடி என்ன பொடின்னு என்னால் இன்றைக்கி வரலும், இப்போ வரலும் கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு யாராச்சும் புரிஞ்சுதா? சரி, புரிஞ்சா சரி. அது எனக்கு புரியல. ஆக என் தம்பி மிக அழகாக கதையை சொல்லி, அது எப்படி அந்த ஹோட்டல் கடைக்காரர் கதையை சொல்லி, ஒரு பையன் எப்படி சிங்கக்குட்டி ஆகிற, ஒருத்தன் எப்படி பன்னிக்குட்டி ஆகிறான் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த திரைப்படம் இந்த 2 பார்ட் பார்த்தேன் நான். மிக
ஒரு நேர்த்தியான இசையமைப்பு இருந்தது. தெளிவாக இருந்தது, அழகாக கேட்குறதுக்கு இனிமையாகவும். பாடல் வரிகளும் அந்த அம்மா தான் எழுதியிருந்தாங்க அந்த பாட்டு. அந்த கங்காவா, சிவகங்கா, ரொம்ப சிறப்பாக எழுதியிருந்தீங்க. ஆச்சரியம் என்னென்னா, அவங்க பாட்டு எழுதி கொடுத்து டியூன் பண்ணது. நான் இதுவரையிலும் பாட்டு எழுதி கொடுத்து எந்த மியூசிக் டைரக்டரையும் டியூன் பண்ணல. அவங்க போட்ட டியூனுக்கு தான் நாங்கள் எழுதணும். இளையராஜா கிட்டே போய் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் செல்லாது. நாங்கள் 90% என் படத்துக்கு இளையராஜா அவர்கள் தான் இசை. பட் அவர் என்ன டியூன் போடுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அதே ஈஸியாக தெரியும். ஆனால் நீங்கள் பாட்டுக்கு டியூன் போட்டிருக்கீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். வாழ்த்துகள். அதுக்குன்னு ஒரு தனி திறமை வேணும். வரிகளுக்கு இசையமைப்பது, மெட்டமைப்பது என்பது அது கவிஞர்களை பொறுத்து. அந்த சந்தம் குறையாமல், சந்தம் பிறழாமல், வார்த்தை பிறழாமல், அந்த ஏகாரம் தத்தகாரம் மாறாமல் அப்படியெல்லாம் முடித்து ஒரு கவிதை இருந்தால் தான் அதை அழகாக டியூன் போட முடியும். நல்லா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இசையமைப்பாளரை அவங்க அப்பாவை பாராட்ட, அவங்க அப்பா இசையமைப்பாளரை பாராட்ட நல்லது. இப்போவாவது உங்கள் பையனை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓரளவுக்கு என் பேரை காப்பாற்றிடுவான்னு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சுல்ல. சரி, நல்லது, சந்தோஷம். இந்த படத்தோட கதை எனக்கு தெரியல. ஒரு காதல் கதை. அதுக்குள்ளே சார் நான் பேசட்டுமா, இல்லை இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட நம்ம பேசலாமா வேண்டாமா? அவர் உன்னதான் சொல்லல, ராஜன் இல்லை, மாஸ்டர் தான். நம்ம பேசும்போது மாஸ்டர் கேட்கவே மாட்டார். அவர் பேசும்போது மட்டும் கத்தி கத்தி தமிழன் அப்படிங்கும்போது நாங்கள் கைத்தட்டணும். நம்ம பேசும்போது டைவர்ட் பண்ணுறது. ஏப்பா உங்களை தான் கேட்டேன் நான். இல்லை நான் அவரை சொன்னேன். நான் நிறைய பேசணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அது காரணம் நீங்கள் தான். சும்மா கலாய்ச்சேன். படத்தில் நடிகர் ஹீரோ என்ன பேர், சிலம்பரசன், ஆதித் சிலம்பரசன். நல்லா பிரமாதமாக பண்ணியிருந்தார். அந்த காதல் சாங்கில் ஏதோ அப்படி இப்படி ஒரு ரேஞ்சுக்கு போகிறாரு காதலை காட்டுறதில். நல்ல எக்ஸ்ப்ரெஷனு தம்பி. எனக்கு பிடிச்சது இவருடைய டான்ஸ், அந்த ஐட்டம் டான்ஸ் போட்டார் பாருங்க. அவர் ஒரு மிக தேர்ந்த கலைஞர் மாதிரி டான்ஸ் ஆடினீங்க. ஏன்னா முன்னாடி இருந்த ஐட்டம் அப்படி பிரமாதமாக. ஏன்டா அந்த பாட்டில் சுமாராக அப்படி பண்ணிட்டானே, இந்த பாட்டில் விட்டு கலக்கிறானே அப்படின்னு பார்த்தா, முன்னாடி ஆடுற 3 ஐட்டங்கள் சென்டர் ஃபிகர் பார்த்தா எனக்கே ஆடணும் போல தோணுது. அடி பின்னுறீங்களே. உங்களை ஃபுல்லாகவே ஐட்டம் டான்ஸை வச்சே ஒரு கதாநாயகனை உங்களை கொண்டு வந்தோம்னா மிகப்பெரிய பேர் வந்துடும் இவருக்கு. ஏன்னா அவ்வளவு எல்லா பாட்டை விட அந்த பாட்டில் நல்லா ஆடி இருந்தாரா இல்லையா? கரெக்டா? அப்புறம் அதுவும் அந்த பொண்ணு தொட்ட உடனே அந்த டியூன் வேறு, அந்த ஒரு லைன் ஸ்லோ பண்ணி அப்படியே மயங்கிற மாதிரி. அப்பா பெரிய ஜித்தனாக இருப்ப போல் இருக்குப்பா. உன்னுடைய கால் ஷீட்டை அடுத்த படத்தை கிடைக்கிறது கஷ்டமாயிடும் போல் இருக்கே. இல்லை, மிக சிறப்பாக இருந்தது. ஆமாம், மிக சிறப்பாக இருந்தது. அப்போ ஹீரோயினும் ரொம்ப அழகாக பாந்தமாக. அதை இப்போ ஹீரோயினை பற்றி ரொம்ப நேரம் பேசிட்டார் நம்ம பேரரசு. ஏன்னா அவர் நம்ம எதுவும் பேசிடக்கூடாதுன்றதில் தெளிவாக அவன் இருப்பான். ஏன்னா சார் ஹீரோயினை பற்றி பேசிட்டு அப்புறம் நம்மளால் பேச முடியாது அப்படின்னு அதை பற்றி மட்டுமே ஒரு 15 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தார். ரொம்ப சிறப்பாக ரசிச்சிருக்காரு. அது எப்படி முழு படம் பார்க்காம கொஞ்சம் பார்த்தே இந்த அளவுக்கு நீ பேசுறியான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது தம்பி. நீ பயங்கரமாக முற்றும் உணர்ந்தவன், முற்றும் தெளிந்தவன். ஆனால் உண்மையாகவே இந்த பாப்பா நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. நல்ல புதுமுகங்கள்னாலும் நிறைவான புதுமுகங்களாக தெரியாத அளவுக்கு ஒரு நிறைவான முகங்களாக அவங்க 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அது மட்டுமல்ல, இயக்குனர் யாருன்னு கேட்டேன். அவர் வரலைன்னாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க.
ராஜீவ் வெளிநாட்டிலையா இருக்கார்? எந்த ஊர் அவர்? ஏய், உனக்கே தெரியாதா? திருநெல்வேலி. இப்போ வெளிநாட்டுக்கு போயிருக்காரா? ஓகே ஓகே. ராஜீவ் வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஒளிப்பதிவாளர் சொல்ல வேண்டியதில்லை. அழகாக ஒவ்வொரு காட்சியையும் நல்லா நிறைவாக பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு நேர்த்தி இருந்தது. அதாவது ஃபோட்டோகிராஃபிக்கில் லைட்டிங் கூட கொஞ்சம் முன்பின்ன இருந்தாலும் அதை கரெக்டாக அழகாக டியூன் பண்ணி அதை போயிட்டு கரெக்டாக டிஐயில் கரெக்ட் பண்ணி அழகாக ஒரு டோன், ஈவன் டோனாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் தம்பி, நீ முன்னாடி இருக்க வேண்டிய ஆள், பின்னாடி இருக்கக்கூடாது. அப்புறம் ஹீரோயினுக்கு நிறைய ரொம்ப ஷார்ட்டெல்லாம் க்ளோஸ்அப்லாம் வச்சதை அதை சொன்னார். அதெல்லாம் உண்மையாக போயான்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்தது. அவர் சொன்னார் இதை, நான் ஏதோ ஹீரோயினுங்களுக்கு நாங்களே போய் ஹீரோயினுக்குன்னா நான் அடிச்சு விடுவேன். அந்த டைம்லலாம் கொஞ்சம் சிக்கல். எனக்கு கோபம் வந்ததுன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த கோபத்தெல்லாம் இப்போல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த சங்கத்துக்கு வந்ததுலேருந்து எல்லா உணர்ச்சிகளும் செத்து போச்சு. அப்போல்லாம் ரொம்ப கோவக்காரன் தம்பி. ஒரு ஷாட் நம்ம சொல்லி சரியாக செய்யலைன்னா அடுத்தது கற்று, 3வது டேக்கு சரியாக வரலன்னா அடிதான். அப்படியெல்லாம் இருந்தது. அப்போல்லாம் அதுக்கு தேவைப்பட்டது. அவங்களும் அதை 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 ஐயோ சாருக்கிட்ட போனால் கரெக்டாக நடிக்கணும். அடுத்த நாள் நீங்கள் சொல்கிற மாதிரி கேமராமேன் போய் கொஞ்சிற மாதிரிலாம் நாங்கள் கொஞ்சினதே கிடையாது தம்பி. அதெல்லாம் உங்கூட வச்சுக்கோ. அடுத்தவங்ககிட்டலாம் அங்கே பேசி ஏன்னா இவர் வந்து அவ்வளோ அழகாக காட்டுவார். இப்போ ஒரு ஹீரோயினே முழுசாக அழகாக, அதாவது எந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸை குறைக்க முடியுமோ குறைச்சி அவங்களுடைய அழகை முழுவதுமாக ரசிக்கக்கூடிய அளவுக்கு படம் எடுக்கக்கூடியவர் என் தம்பி. நீங்கள் பாருங்களேன், நீங்கள் சிவகாசி பார்த்துருக்கீங்களே, அதில் எப்படி சீன்ஸு. அது மட்டும் இல்லை, அந்த அவங்க இந்த ஹீரோயின் பேர் என்ன? அசின் இல்லை, இன்னொரு படம் இல்லைம்மா, நயன்தாரா. அதை வச்சு என்ன கொடுத்து வச்சாலையா. நாங்கள்லாம் எடுத்த படமெல்லாம் எப்படி எடுத்தோம்? ஃபுல்லாக சேலையை கட்டிட்டு ஃபுல்லாக போற்றி வச்சு தான் எல்லா ஹீரோயினும் என் படத்தில் இருப்பாங்க. இன்னும் இவர் அப்படியே படுத்தார். பேசுகிறான் பாரு பேச்சு. அதில் ஏதோ ஒரு நாள் தவறி பம்பரம் விட்டோம், அதையே இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கவித்துவமாக எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. பம்பரம் விடுறதுன்றது அது ஒரு பம்பரம் பண்ணுறது ஒரு கட்சியோட சின்னமுங்க. இப்போ அதெல்லாம் தப்பாக பேசக்கூடாது. பம்பரம் வந்து நம்ம எந்த டைமில் விட்டோமோ தெரியல, அதுக்கப்புறம் ஒரு கட்சிக்கே சின்னமாகிடுச்சு இல்லையா? கைத்தட்ட வேண்டாமா? இதுக்கு நம்ம விட்ட பம்பரத்தையே ஒரு கட்சிக்கு சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன சின்னம் இருக்குது? ராஜன் சரியாக சொல்கிறார், பம்பரம் விட்ட இடம் அந்த மாதிரி. எனக்கு முன்னாடியே பம்பரத்தை வந்து விட்ட ஒரு டைரக்டர் இருக்கார். யாராச்சும் தெரியுமா? ராகவேந்திராவில் அதுக்கு அடுத்தது தான். அது மறைந்த இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள். அவர் தான் முதல்ல பம்பரம் விட்டார். நான் கொஞ்சம் கீழே விட்டேன், அவ்வளோதான். அப்புறம் ஆம்லெட்டு போட்டாங்க, திராட்சை தேன். நீங்கள் சொன்னீங்களே ராகவேந்தர், திராட்சை பழம், தேன், ஆப்பிள், அது எல்லாம் ஃப்ரூட் சாலடெல்லாம் பண்ணாங்க. இறுதியாக ஆம்லெட் போட்டாங்க. இது எப்படி ஒரு வளர்ச்சி. அதாவது நம்மளை மட்டும் எல்லாமே தப்பாக சொல்லக்கூடாது. ஒருத்தர் பண்ணுறாருன்னா அதை ரசிக்கிறாங்கன்னா அடுத்தவன் பண்ணத்தான் செய்வான். புரியுதா உங்களுக்கு? இப்போ காதல் காட்சிகளில் இப்படி தான் எடுக்கணும்னு ஏதாச்சும் இருக்கா? ஆனால் ஒரு 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 பல காலமாக சிவாஜி சார், எம்ஜிஆர் சார் காலத்திலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு காதல் பாட்டில் என்னென்ன ஹீரோக்கள் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் வந்து இடுப்புக்கு அப்படி இப்படி கை வச்ச உடனே தட்டுவான் பாருங்க கையை. ஒரு ஹீரோயின் பிடிக்கவே மாட்டார் அவர்.
கடைசியில் அப்படி பிடிப்பார். அந்த இடுப்புக்கு கொஞ்சம் மேலே, வயிற்றுக்கு கொஞ்சம் மேலே, செஸ்ட்டுக்கு கொஞ்சம் கீழே அந்த கை அப்படி அப்படி வச்ச உடனே அடிப்பான் விசிலு. நாங்களும் சேர்ந்தான் அந்த காலத்தில் இல்லையா? அது எதனால் வருதுன்னா, படம் ஃபுல்லாக எதுவுமே செய்ய மாட்டார் அவர். ஏதோ ஒரு இடத்துல பண்ணும்போது அப்படி. இப்போ படம் ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்தே இதை பண்ண ஆரம்பித்ததுனால எவனும் கைத்தட்ட மாட்டுறான். அதனால் அழகியலுங்கிறது அதுதான். அதான் முழு படத்துலேயும் ஒரு உயர்ந்த ஒரு கதாபாத்திரமாக சின்ன கவுண்டரில் கொண்டாந்துட்டு ஒரு இடத்துல லைட்டாக அவரும் வேணுன்னே விடலை. அந்த பம்பரத்தை விட வச்சது யாருன்னா ஹீரோயின். யோ நீ தோத்தா நான் விடுவேன், நான் தோத்தா நீ விட்டுக்கா, அப்படி தான் சொல்லும். அதனால் அது ஒன்றும் இப்போ நம்ம யாருமே வற்புறுத்தி கட்டாயப்படுத்தியெல்லாம் வைக்கல. அது போட்டியில் வந்தது, அந்த போட்டியில் அந்த பொண்ணு தோத்துருது, அவ்வளோதான். ஆக ஒரு காட்சி, காதல் காட்சி ஆகட்டும், ஒரு காதல் கதைகள் ஆகட்டும், அதில் காதல் எப்படி ஆரம்பிக்குது, அந்த காதல் எப்படி வளருது, அந்த காதலுக்குண்டான தடைகள் என்ன, அந்த தடைகளை மீறி அந்த காதல் எப்படி ஜெயிக்குது அல்லது தோக்குது, இதுதான் ஒரு காதல் கதையோட இலக்கணம். சிலது தோக்கலாம், சிலது ஜெயிக்கலாம். தோத்த காதல் ஜெயித்ததாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, ஜெயித்த காதல் கூட தோல்வி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த வாழ்க்கையில் காதல்னு எடுத்துக்கிட்டோம்னாவே இத்தனை விஷயங்களையும் இது எதை நோக்கி கதை நகர்கிறது இந்த காதல் கதைன்னு எனக்கு தெரியல. இந்த பாடல்களை பார்க்கும்போது ஒரு மெல்லிய உணர்வு ஒன்று த்ரோ அவுட்டு இருக்குது. அதை கொஞ்சம் கமர்ஷியலாக காலாவாக ஹீரோவை குஷிப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறீங்க. எத்தனை படம் நடிக்கிறப்பா? ஃபஸ்ட்டு படத்துலேயே இந்த கலக்கலைக்கு இருக்கார் பாருங்க. எனக்கு அந்த ஐட்டம் சாங்கை மறக்கவே, ஏன் அவங்களையெல்லாம் ஏன் கூப்பிடல? வந்ததுலேருந்து அவர் அதான் கேட்டுட்டு இருந்தார். சார் ஏன் சார் அந்த மற்றவங்கெல்லாம் வரலையா அப்படின்னாரு. யார்? பேரரசு சார். சரி யாருன்னு கேட்டேன். அப்புறம் பாட்டு போகும்போது தான் தெரிஞ்சுது. ஸோ இந்த நடிகைகள்லாம் வரல போல இருக்குது அப்படின்ட்டு. அவங்கெல்லாம் வரலையா? ஏங்க ஹீரோவுக்கு பயந்து வேண்டான்ட்டிங்களா? ஆக ஒரு நல்ல உணர்வோடு ஒரு நல்ல படைப்பாக இந்த சின்ன படமாக இருந்தாலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாற வேண்டும். அதற்கு எப்பவுமே எங்கள் பத்திரிகை நண்பர்கள் உங்களை பற்றி எழுதிட்டுருப்பாங்க, அதிலெல்லாம் சந்தேகமே பட வேண்டாம். இந்த படத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, இன்னையிலேருந்து ரிலீஸ் வரையிலும் டெய்லியும் பத்திரிகைகளில் இந்த படத்தை பற்றி வந்துக்கிட்டே இருக்கணும். அது இன்றைக்கோடு முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் பெட்டியை தூக்கிட்டு கர்நாடகா போயிடக்கூடாது. என்ன பண்ணணும், நாளையிலேருந்து டெய்லி ஒரு 5 பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த ஸ்டில்ஸ் எல்லாம் கொடுத்து இது பண்ணி இந்த மாதிரி நியூஸ் போடுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் என்ன பிஆர்ஓ சார் இவரை வச்சுக்கிட்டு கரெக்டாக இன்னையிலேருந்து ஒரு 10 எப்போ ரிலீஸோ அது வரையிலும் அட்லீஸ்ட் வாரம் இந்த படத்தை பற்றி நியூஸ் வந்தால் தான் இந்த மாதிரி ஒரு படம் வரப்போகுதுன்னு தெரியும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்து கொண்டு, அதை வெற்றி படமாக்குவது நம் கையில் இல்லை. இது எந்த அளவுக்கு வியாபாரப்படுத்துதலில் ஒரு வெற்றி இருக்குது, அது போய் ரீச் ஆகி நம்ம மிகப்பெரிய வெற்றி அடைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளுக்கு இருக்கிற கண்டென்ட் தான் காரணமாக இருக்கும். அதுக்கு இசை ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இந்த படத்துக்கு இருக்குது. ஆக இந்த படம் நிச்சயம் வெற்றி பெற வேண்டிய படம் என்று கூறி அதற்கு எல்லா நெஞ்சங்களும் அதை வாழ்த்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நானும் வாழ்த்தி, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த டீம் மிக வெற்றிகரமாக டீமாக வர வேண்டும் என்று வாழ்த்துவதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.